ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், அதுவும் ரொம்ப கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்லேயே சீக்கிரம் செஞ்சிடலாம். 1/4 மணி நேரத்தில் கிலோ கணக்கில் செஞ்சு முடிச்சிடலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறக்குனே தனியாக ஸ்டாண்ட் எதுவும் வாங்க வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு ரொம்ப கிறிஸ்பியான அது டக்குன்னு ஈஸியாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டுடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நீங்கள் மீடியம் சைஸாக 3 உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக சிப்ஸ் கிடைக்கும். கடைகளில் சிப்ஸ் போடுறதுக்கு வுட்டனில் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லைங்க. அது எல்லாத்து வீட்லேயும் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம காய் தோல் சீவும்ல அது எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு போதும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய் தோல் சீவுறதுல உருளைக்கிழங்குல இருக்கிற எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த ப்ரௌன் கலர் தோல் தெரியாத மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்குங்க. இதே மாதிரி மீதி உள்ள 2 உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய் தோல் சீவுற மிஷின் இருந்தால் போதுங்க. நம்ம 1/4 மணி நேரத்துலேயே கிலோ கணக்கில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சிடலாம். அது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் சீக்கிரம் செஞ்சிடலாம். பாருங்கள், நான் 2 உருளைக்கிழங்கு தோல் ரிமூவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி மீதி உள்ளதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி சுத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 3 உருளைக்கிழங்கு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு அப்படியே காய் சீவுற மாதிரியே சீவிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அதுவே தானாக கட்டாயி விழுந்துருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக விழுதுன்னு. கடையில் அந்த வுட்டனில் வச்சு அப்படியே ஸ்லைஸாக சீவுவாங்க. அது நம்ம வீட்டில் இருக்காது. ஆனால் இந்த காய் தோல் சீவும்ல அதுவே பாருங்கள் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுக்குதுன்னு. இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு சூப்பராக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் ஈவன் சைஸில் அதுவும் ரொம்ப லைட்டாக சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்குன்னு. பார்க்குறக்கு அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி மீதி உள்ள உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்குங்க. நம்ம அந்த வுட்டனில் இருக்கிற மிஷின் கூட கையில் பட்டுச்சுன்னா காய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. யார் வேணால் டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஈஸியான உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. நம்ம ரச சாதம் இல்லை தக்காளி சாதம் இல்லை வெஜிடபிள் புலாவ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு கிறிஸ்பியாக சூப்பராக சாப்பிட்லாங்க. குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. அதுவும் சீக்கிரம் செஞ்சிடலாம். இதே மாதிரி மீதி உள்ள உருளைக்கிழங்கி சீவி எடுத்துக்குங்க. இது எல்லாமே ஈவன் சைஸில் வருங்க. உங்களுக்கு கடைசியில் அந்த எட்ஜில் உங்களால் சீவ முடியலனா அதை அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக கூட சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள் எப்படி சரசரன்னு சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆகி வருதுன்னு. அவ்வளோதாங்க, நான் எல்லா உருளைக்கிழங்கி இதே மாதிரி சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், எல்லாமே ஒரே ஈவனாக சூப்பரான சைஸில் கட்டாகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் 2 டைம் இந்த தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் தண்ணி பிடிச்சி அதுலேயும் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக கட்டாயிருக்குன்னு. தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருங்க. பிளேட்டில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையான உருளைக்கிழங்க இதில் போட்டு மீதி இருக்கிற தண்ணியும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. தண்ணி இருந்தால் எண்ணெயில் பொரிக்கும் போது தெறிக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா சக் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நல்லா ஒயிட் காட்டன் கிளாத்தும் கூட வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், டிஷ்யூ பேப்பரில் சீக்கிரம் தண்ணி சக் பண்ணி வந்துடும். சூப்பராக தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், ஒரு சொட்டும் கூட அந்த உருளைக்கிழங்குல தண்ணி இல்லை. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டுங்க, அப்போ சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும்.
ஏன்னா உருளைக்கிழங்கு நல்ல தின் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துலேயே எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம சீக்கிரம் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு சர்வ் பண்ணுறக்குள்ளே சீக்கிரம் கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிடலாங்க. அவ்வளோ சீக்கிரமாக இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய முடியும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக மொறுன்னு நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி மீதி உள்ள நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சிப்ஸாக பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் சைஸில் ஒரே ஃப்ளேமாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு சீக்கிரம் ஈவனாக குக் ஆகி வரும், ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக குக் ஆயிரும். அதுக்கப்புறம் லைட்டாக பிரட்டி விட்டிங்கன்னா சீக்கிரம் ரெடியாகி வந்துடும். பாருங்கள், மீதி உள்ள உருளைக்கிழங்கையும் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடையில் கிடைக்கிற லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டெல்லாம் உடம்புக்கு கெடுதலுங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் குழந்தைய கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயே சீக்கிரம் செஞ்சு கொடுங்க. கடையில் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, வீட்லேயே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியான காரசாரமான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்லேயே அதுவும் குயிக்காக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எந்த அளவு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ்னு. அப்படியே தொட்ட உடனே மொறுன்னு போயிடுதுங்க. பேக்கெட்டில் அடிக்கிற சிப்ஸ் எல்லாம் உடம்புக்கு கெடுதலுங்க. அதனால் வீட்லேயே கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் செஞ்சு கொடுங்க. காய் தோல் சீவிர மிஷின் இருந்தால் போதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்க. தேங்க்யூ.